குக்கர்லேயே பாஸ்மதி அரிசியில் காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்து இது நல்லா வணங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. 10 பல் பூண்டு, 10 பல் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா போட்டு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினோடனே அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்திக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் காளானை வேக விடலாம். 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லிட் போட்டு ஒரு 5 நிமிஷத்தை வேக விடுங்க. பாதி தண்ணி சுண்டிடும். கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது லிட் போட்டு ஸ்லிம்மில் ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா உதிரியான காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.